ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி டே 1 டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 2 men 7 boys, அதாவது 2 ஆண்களும் 7 சிறுவர்களும் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 14 நாட்கள் ஆகும். அதுக்கப்புறம் 3 மென்னும் 8 பாய்ஸும் சேர்ந்து இதே வேலையை முடிக்க 11 நாட்கள் ஆகும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 8 மென்னும் 6 பாய்ஸும் இதே மாதிரியான 3 மடங்கு வேலையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த 2 ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, 2 × 14, அதாவது இந்த 2 மென்னும் 7 பாய்ஸும் சேர்ந்து செய்ய 14 நாட்கள் ஆகுதா. அப்போ இந்த 14 இங்கே நான் கிராஸ் மல்டிப்ளை, இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா 1/14 நீங்கள் நம்ம எழுதுவோம். அப்போ அந்த 14 அங்கிட்டு கிராஸ் பண்ணேன்னா இங்கே = அங்கிட்டு 1ன்னு வரும். அப்போ 2 × 14 28 மென்னு வரும். 7 × 14 7 × 14 என்ன வரும்? 98ன்னு வருமா? அப்போ 98 பாய்ஸும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சால் ஒரு நாளில் முடிச்சிடலாம். 28 ஆண்களும் 98 சிறுவர்களும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளில் முடிச்சிடலாம். அப்போ இதே மாதிரி 11 நான் இங்கிட்டு கொண்டு போகிறேன் அப்படின்னா, 33 men + 88 boys = 1ன்னு வருமா? இப்போ = அங்கிட்டு 2 பக்கமே 1ன்னு இருக்கா. அப்போ நான் இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் ஈக்குவல் பண்ணலாமா? இப்போ 28 men + 98 boys = 33 men + 88 boysன்னு வருமா? இப்போ இந்த 98 இங்கே இருக்குது, 88 இங்கிட்டு இருக்குது. இந்த 88 இங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ 10 boysன்னு வரும். ஏன்னா 98 - 88. 33 men இருக்குது, இங்கே 28 men இருக்குது. இந்த 28 அங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ 33 - 28 5 menன்னு வரும். அப்போ 2 boys = 1 men, அதாவது 1 men = 2 boys. அதாவது ஒரு ஆண் 2 சிறுவர்கள் செய்யக்கூடிய வேலையை செஞ்சுருவாங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதாவது 2 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு நாளில் என்ன வேலையை செய்வாங்களோ அதை ஒரு ஆண் ஒரு நாளில் அந்த வேலையை செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ இப்போ இந்த 1 men = 2 boys-ஐ நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 28 men + 98 boys-ன்னு இருக்குது. நான் ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? 1 men = 2 boys-ஆ? அப்போ 98/2 men அப்படின்னு நான் எழுதலாமா? 98/2 men வந்துடும். அப்போ 4 2s are 8, 9 2s are 18. 49 men = 1. அதாவது இந்த 28 மென்னும் ப்ளஸ் 98 பாய்ஸை நான் 49 மென்னுன்னு எழுதியிருக்கேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளில் முடிச்சிடலாம். இப்போ இது ரெண்டுமே மென்னுன்னு இருக்குது, இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 28 + 49, 8 + 8 16, 17 வரும். இங்கே +1ன்னு போட்டேன்னா 77ன்னு ஆன்சர் வருது. இப்போ 77 மென்னு சேர்ந்தால் ஒரே நாளில் இந்த வேலையை முடிச்சிடலாம். 77 மென்னு சேர்ந்தால் ஒரே நாளில் இந்த வேலையை முடிச்சிடலாம். இப்போ இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. 77 மென்னு செஞ்சால் ஒரே நாளில் இந்த வேலையை முடிச்சிடலாம். அப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? 8 men + 6 பாய்ஸ்ன்னு கேட்குறாங்களா? இப்போ இந்த பாய்ஸையும் நான் மென்னு மாற்றலாமா? அப்போ இங்கே 3 மென்னு வருமா? 6 பாய்ஸை நான் 3 மென்னு எழுதலாம். இப்போ 8 men + 3 men இதானே? அப்போ 11 மென்னு வருது. அப்போ என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு? 77 மென்னு சேர்ந்தால் ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட கேள்வி என்ன கேட்குறாங்க? 11 மென்னு சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிக்கலாம்? ஆக்சுவலாக எத்தனை நாளில் முடிக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய 3 மடங்கு வேலை, அப்போ 3 × x திருப்பி போடணும். ஏன்னா என்ன கேட்குறாங்க? 3 times the work அப்படின்னு தானே கேட்குறாங்க. அப்போ 3 மடங்கு வேலை, 1 மடங்கு வேலையை முடிக்க எத்தனை நாள் கண்டுபிடிச்சிடுறோம். எத்தனை நாள்? 7 நாள்னு வந்துடுது. அப்போ 3 மடங்கு வேலை அப்படிங்கிறப்ப 3x 3 × 7 21 days. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு ஆன்சரு? 8 மென்னும் 6 பாய்ஸும் சேர்ந்து இதே மாதிரியான 3 மடங்கு வேலையை செய்கிறதுக்கு 21 நாட்கள் ஆகும். ஆப்ஷன் ஏங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். If 6 men and 8 boys, அதாவது 6 ஆண்கள் 8 சிறுவர்கள், 6 men 8 boys 10 நாளில் ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து 26 மென்னும் 48 பாய்ஸும் சேர்ந்து அதே வேலையை 2 நாளில் முடிச்சிருவாங்க. இப்போ என்னென்னா 15 மென்னும் 10 பாய்ஸும் இந்த வேலையை 4 நாள் செஞ்சிடுறாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் 4ஆவது நாளுக்கு அப்புறம் இந்த 15 மென்னு விட்டு இந்த வேலையை விட்டு வெளியேறாங்க. அப்போ மீதி வேலையை இந்த 10 பாய்ஸ் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ போன சமம் மாதிரியே பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா 6 இந்த 10 அங்கிட்டு கொண்டு போனேன்னா 60 men + 80 boys = இந்த 2 அங்கிட்டு கொண்டு போனால் 1 1ன்னு வரும். அதுக்கப்புறம் ஈக்குவல் பண்ணுவோம். நான் டேரெக்டாக போடுறேன். 26 × 2 என்ன எனக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா 2 6 2s are 12, மிச்சம் 1 4 5 52ன்னு வரும். அப்போ 52 men + 48 × 2 96ன்னு வருமா? 96 பாய்ஸ் அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 16 இருக்குது, இங்கே 52 இருக்குது. இந்த 52 அங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 8 men அப்படின்னு வரும். இந்த 18 இருக்குது, இங்கே 96ன்னு இருக்குது. இந்த 80 எங்கிட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னா 16 பாய்ஸ். அப்போ இங்கேயும் 1 men = 2 பாய்ஸ்ன்னு நமக்கு ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ நான் இந்த 1 men = 2 பாய்ஸை நான் கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த 60 men + 80 பாய்ஸ்ன்னு இருக்கா? அப்போ இதை நான் 40 மென்னு மாற்றலாமா? அப்போ 100 மென்னு சேர்ந்தா ஒரே நாளில் அந்த வேலையை முடிச்சிடலாம். 100 ஆண்கள்
சேர்ந்தாங்க, 100 men 100 ஆண்கள் சேர்ந்தாங்கன்னா ஒரே நாளில் அந்த வேலையை முடிச்சிடலாம். ஆனால் இப்போ 15 மென்னும் 10 பாய்ஸ்ன்னு இருக்குது. இந்த 10 பாய்ஸை நான் 5 மென்னுன்னு எழுதுகிறேன். இப்போ 20 மென்னு 4 நாட்கள் வேலை செஞ்சுட்டாங்க. அப்போ 80 மென்னோட வேலை செஞ்சு முடிக்கப்பட்டது. 80 ஆண்களுடைய வேலை செஞ்சு முடிக்கப்பட்டது. ஏன்னா 15 மென்னும் 10 பாய்ஸும் சேர்ந்து 4 நாளில் செய்கிறாங்க. அப்போ 10 பாய்ஸை நான் 5 மென்னுன்னு எழுதுவேன். அப்போ 15 + 5 20ன்னு வருது. 20 மென்கள் 20 ஆண்கள் 20 மென்னு 4 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. அப்படின்னா 80 ஆண்களுடைய வேலை செய்யப்பட்டு விட்டது. ஆக்சுவலாக மொத்தம் 100 ஆண்கள் சேர்ந்தால் ஒரே நாளில் வேலையை முடிச்சிடலாம். இப்போ 80 ஆண்களோட வேலை செஞ்சுட்டாங்க. அப்போ மீதி எத்தனை வேலை இருக்குன்னா 20 ஆண்களுடைய வேலை இருக்குது. அந்த 20 ஆண்களுடைய வேலையை 10 பாய்ஸ் செய்கிறாங்க. அப்போ 20 ஆண்களை நான் பாய்ஸுக்கு மாத்திரேன்னா 40 பாய்ஸ்ன்னு வருமா? ஏன்னா ஒரு மென்னுங்கிறது 2 பாய்ஸ்ன்னு நமக்கு தெரியும். இப்போ 20 மென்னோட வேலை இருக்குது. அப்போ அது 20 மென்னா நான் 40 பாய்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ 10 பாய்ஸ் எத்தனை நாளில் செய்வாங்க 40 பாய்ஸோட வேலையை அப்படின்னா 4 நாள் செய்யணும். 10 பாய்ஸ் நீ 40 பாய்ஸோட வேலை இருக்குது. அப்போ 10 பாய்ஸ் 4 நாள் செஞ்சால் 40ன்னு வந்துடும்ல. ஸோ அப்போ எக்ஸுங்கிறதுக்குரிய ஆன்சர் எத்தனை? 4 அப்படிங்கிறத எக்ஸினுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 4 days அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கொஸ்டின், இஃப் ஸோ கேள்வி அதானே கேட்குறாங்க, மீதி வேலையை அந்த 10 சிறுவர்கள் எத்தனை நாளில் செய்வாங்க? மீதி வேலையை அந்த 10 சிறுவர்கள் 4 நாளில் செய்வாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 3 men 4 boys complete the work in 40 days, 13 men 24 boys can complete the work in 8 days, how many days will 10 women will take to finish the remaining work if 10 men work for 8 days and leave, and then 100 boys work for 2 days and leave, given that 3 women can do the work of 2 men per day. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேள்விங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். 3 ஆண்கள் 4 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சால் 40 நாளில் முடிச்சிடலாம். இது ஸ்டேட்மெண்ட் 1. அடுத்து 13 ஆண்கள் 24 சிறுவர்கள் சேர்ந்து செஞ்சால் 8 நாளில் முடிச்சிடலாம். இது ஸ்டேட்மெண்ட் 2. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 10 ஆண்கள் 8 நாள் செஞ்சுட்டு அந்த 10 ஆண்கள் வேலையை விட்டு வெளியே போயிடுறாங்க. அடுத்து 100 சிறுவர்கள் 2 நாள் செஞ்சுட்டு அந்த 100 சிறுவர்களும் வேலையை விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை 10 உமன் சேர்ந்து எத்தனை நாட்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உமன் எவ்வளோ வேலை செய்வாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா 3 பெண்கள் 2 ஆண்களினுடைய வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு திறமையுடையவர்கள். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மீதி இருக்கக்கூடிய வேலையை 10 உமன் எத்தனை நாள் செய்வாங்க. ஸோ இதுதான் கேள்வி. ஸோ எப்பயும் போல் அந்த 40 எங்கிட்டு கொண்டு வரணும், இங்கிட்டு 8 எங்கிட்டு கொண்டு வரணும். அப்போ 3 4s are 12. அப்போ 120 மென்னு ப்ளஸ் 4 × 4 16 160 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 8 எங்கிட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னா 13 8s are 3 8s are 24 2 8 + 2 10 104 மென்னுன்னு வரும். அதுக்கப்புறம் 24 × 8ன்னு வேறு போடணும்ல. ஸோ 24 × 8 சார் 32ன்னு வரும். 3 எங்கிட்ட வச்சுக்கிறேன். 8 2s are 16 16 + 3 19 192 பாய்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே 104 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். 104 கொண்டு வந்தேன்னா 16 ஆண்கள்னு வரும். இப்போ இங்கே இருக்கிறத இந்த 160 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ 32 பாய்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ 1 men is equal to 2 boys. இது நமக்கு கிடச்சிருச்சு. 1 men is equal to 2 boys. இப்போ நான் இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்படின்னா 120 men + 160 பாய்ஸா 120 men + 160 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு நாளில் இந்த வேலையை செஞ்சுருவாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும், 1 men is equal to 2 boys அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த 160 பாய்ஸுக்கு பதிலாக 80 மென்னு எழுதிக்கலாமா? 80 மென்னு நான் எழுதிக்கலாமா? அப்போ 120 men + 80 men 200 men is equal to 1. அப்போ 200 ஆண்கள் சேர்ந்தாங்கன்னா ஒரே நாளில் வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா இந்த நம்ம கொஷினுக்கு வருவோம். 10 ஆண்கள் சேர்ந்து 8 நாள் செஞ்சுட்டாங்க. அப்போ 10 ஆண்கள் சேர்ந்து 8 நாள் செய்கிறாங்க அப்படின்னா 80 ஆண்களினுடைய வேலை செய்யப்பட்டதா? 80 ஆண்களினுடைய வேலை செய்யப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் இந்த 10 ஆண்கள் வெளியேறிடுறாங்க. அதுக்கப்புறம் 100 சிறுவர்கள் சேர்ந்து 2 நாட்கள் செய்கிறாங்க அப்படின்னா 100 சிறுவர்களை நான் என்னென்னு மாற்றிக்கிறேன், 50 மென்னு மாற்றிக்கலாமா? ஏன்னா நமக்கு தெரியும் 1 men is equal to 2 boysன்னு தெரியும். அப்போ 100 சிறுவர்களை 50 மென்னு மாற்றிக்கிறேன். இந்த 50 மென்னு அப்போ எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 2 நாள் வேலை செய்கிறாங்க. அப்படின்னா 50 × 2
50 இன்ட்டு 2 என்னன்னு வரும், எனக்கு 100 மென்னு வரும். அப்போ மொத்தம் ஆக்சுவலாக 200 மென் சேர்ந்தா ஒரே நாளில் செஞ்சிடலாம். இப்போ இந்த ஏற்கனவே இந்த 10 மென் 8 நாள் செஞ்சுட்டு வெளியேறிடுறாங்க, 100 சிறுவர்கள் 2 நாள் செஞ்சுட்டு வெளியேறிடுறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேர் எவ்வளோ ஒர்க்கு செஞ்சுருக்காங்கன்னா 180 ஆண்களினுடைய வேலை செஞ்சுட்டாங்க. இப்போ எத்தனை உமன் உள்ளே வர்றாங்க, 10 உமன் உள்ளே வர்றாங்க. இப்போ இந்த 10 உமன் மீதி இருக்கக்கூடிய வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறதான கேள்வி. இப்போ மீதி இருக்கக்கூடிய வேலை எத்தனை, 200 ஆண்கள் சேர்ந்தால் ஒரே நாளில் செய்யலாம். ஆனால் 180 ஆண்களுடைய வேலை செய்யப்பட்டது. அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலை 20 ஆண்களினுடைய வேலையைத்தான் இந்த 10 பெண்கள் செய்யணும். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 பெண்கள் செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை 2 ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு நாள் வேலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ 20 ஆண்களினுடைய வேலை இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ இங்கே 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது இந்த சைடும் நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 30 பெண்கள் சேர்ந்து ஒரே நாள் செஞ்சாங்க அப்படின்னா மீதி வேலையை முடிச்சிடலாம். ஆனால் 10 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ 30 பெண்கள் சேர்ந்தால் ஒரு நாளில் முடிச்சிடலாம். அப்போ 10 பெண்கள்னால் 3 நாள் வேலை இருக்குது. ஸோ 10 பெண்கள் இன்னும் 3 நாட்கள் வேலையை செய்ய வேண்டும். அப்படி வேலையை செஞ்சாங்க அப்படின்னா இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் பி 3 days அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஷின், இஃப் 5% complete 5 projects in 5 days, then 50% complete 50 project in how many days? அதாவது 5 பேர் சேர்ந்து 5 ப்ராஜெக்டை 5 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 50%, 50 நபர்கள் சேர்ந்து 50 ப்ராஜெக்டை எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ இது என்ன ஃபார்முலா, எம் இன்ட்டு டி இன்ட்டு ஹச் டிவைடட் பை டபிள்யூ. 2 இருக்குன்னா இங்கே 1 1 1 1ன்னு போடுங்க. இங்கே M2 D2 இன்ட்டு H2 டிவைடட் பை W2. இந்த டபிள்யூங்கிறது ஒர்க் டன், டபிள்யூங்கிறது ஒர்க் டன். இங்கே ஒர்க் டன் என்னது, இங்கே 5 ப்ராஜெக்ட்டு. இங்கே ஒர்க் டன் என்னது, இங்கே 50 ப்ராஜெக்ட்டு. எம் அப்படிங்கிறது மென், எத்தனை நபர்கள், எத்தனை நபர்கள். இங்கே எத்தனை 5%, இங்கே 50%. டிங்கிறது டேஸ், எத்தனை நாட்கள். இங்கே 5 நாட்கள், இங்கே எத்தனை நாட்கள்ங்கிறத கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிட்டேன். இங்கே H1 அப்படிங்கிறது ஹவர்ஸ், இத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்படி இங்கே வந்து எதுவுமே சொல்லலை. சப்போஸ் 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா இன்ட்டு 6ன்னு போடணும். இங்கேயும் ஹச்சுங்கிறது ஹவர்ஸ், இங்கே வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா இன்ட்டு 10ன்னு போடணும். ஸோ இப்போ இதுதான் இந்த ஈக்குவேஷன், இதுதான் நமக்கு. ஸோ இது தெரியும், ஃபார்முலா தெரியும். இதில் நான் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ 5 5 கேன்சல், இங்கே 50 50 கேன்சல். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ 5% சேர்ந்து 5 ப்ராஜெக்டை 5 நாளில் முடிக்கிறாங்கன்னா 50% சேர்ந்து 50 ப்ராஜெக்டை அதே 5 நாளில் முடிச்சிருவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 5 days அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஷின், இஃப் ஏ அண்ட் பி கேன் டூ எ ஒர்க் இன் 12 days, ஏவும் பியும் சேர்ந்து 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து 20 நாளில் முடிக்கிறாங்க. ஏவும் சியும் சேர்ந்து 15 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இது ஒவ்வொரு 2 பேராக சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க என்ன கேட்குறாங்க. 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை தொடங்கி 3 நாட்கள் பார்க்குறாங்க. 3 நாட்கள் யார் பார்க்குறா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து 3 நாட்கள் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சி மட்டும் வெளியேறாரு. 3 நாள் 3 பேர் சேர்ந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சி வெளியேறாரு. மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏவும் பியும் மட்டும் பார்க்குறாரு. ஏவும் பியும் மட்டும் மீதி ஒரு எக்ஸ் டேஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். எக்ஸ் டேஸை மீதி இருக்கக்கூடிய மொத்தம் ஒர்க்கு இவ்வளவு. மொதல் 3 பேர் சேர்ந்து பார்க்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய எக்ஸ் டேஸை ஏவும் பியும் மட்டும் பார்க்குறாங்க. இப்போ இந்த வேலைக்கான மொத்த ஊதியம்ங்கிறது 900 rupees. இப்போ இதில் ஏவும் பியும் எவ்வளவு சன்மானம் பெற்றிருப்பாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா ஏவும் பியும் சேர்ந்து எக்ஸ் ப்ளஸ் 3 days வேலை பார்த்துருக்காங்க. இப்போ சி வந்து 3 நாள் தான் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் ஏவும் பியும் சேர்ந்து எக்ஸ் ப்ளஸ் 3 days வேலை, இங்கே ஒரு எக்ஸ் டேஸ் ப்ளஸ் ஏனிக்கனே ஒரு 3 நாள், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 days வேலை பார்த்துருக்காங்க. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து வாங்கக்கூடிய கூட்டுத்தொகை எவ்வளவு, ஊதியத்தினுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 12 20 15ன்னு வருதா, நமக்கு தெரியும் 12 20 15. இதுக்கு முதல்ல நான் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தேன்னா 60ன்னு வச்சுக்கலாமா. இங்கே என்ன வரும், இங்கே வந்து 5ன்னு வரும். 5 ப்ளஸ் இங்கே 3ன்னு வரும், இங்கே 4ன்னு வரும். அப்போ
5 + 3 8, 8 + 4 12/60 வரும். அப்போ 1/5. அப்போ இங்கே ஆக்சுவலாக ரெண்டு ஏபிசின்னு வந்திருக்கும். ஏன்னா அப்படியே நம்ம ஆட் பண்ணுறோம்ல, அப்போ 2 ஏபிசின்னு வந்திருக்கும். இது என்ன அப்படின்னா இதை ஃபுல்லாக நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். இங்கே இப்போ 2A இருக்கா, 2B இருக்கா, 2C இருக்கா, அதனால் 2 டைம்ஸ் A + B + C. இதை நான் அப்படியே 1/12 + 1/20 + 1/15 இதை தான் நான் எழுதியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அதுதான் இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 1/5 வந்துருச்சு. இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் A + B + C 1/5. இந்த 2 நான் இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா 1/10ன்னு வரும். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்துருவோம். அப்போ 10 days A + B + C 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா 10 நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. பட் என்ன அப்படின்னா A + B + C 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சுருக்காங்க? 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சுருக்காங்க? 3 நாட்கள் தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் C வெளியேறிட்டார். ஸோ இப்போ நான் என்ன போடணும் அப்படின்னா 3 நாட்கள், 10 நாள் செஞ்சால் மொத்தமாகவே முடிச்சிருவாங்க. ஆனால் 3 நாட்கள் தான் செஞ்சுருக்காங்க. அதற்கு அப்புறம் யார் செஞ்சுருக்கா? எக்ஸ் டேஸ் ஏவும் பியும் மட்டும் செஞ்சுருக்காங்க. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் 12 நாளில் முடிச்சிருவாங்க. ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 12 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஆனால் எக்ஸ் டேஸ் பண்ணி இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணாங்க. 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 3/10 இங்கிட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னா 1 - 3/10, 10 - 3 7/10ன்னு வருமா? இந்த பக்கம் என்ன இருக்குது? x/12ன்னு இருக்கா, இங்கே 5ன்னு வரும், இங்கே 6ன்னு வரும். ஸோ அப்போ x is equal to 6 × 7 divided by 5 அப்படின்னு வரும். x is equal to 6 × 7 divided by 5. 6 7s are 42. 6 × 7 42 divided by 5 போட்ட என்ன வரும்? இங்கே 8 5s are 40, மிச்சம் 2 போகாது, புள்ளி வச்சுக்கிறேன். 0 போட்டால் 4 5s are 20. ஸோ அப்போ எக்ஸ் டேஸ் இப்போ ஏபிசி 3 நாள் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சி வெளியேறிட்டார்னா மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செய்யணும்? 8.4 நாட்கள் செய்யணும். ஸோ டெசிமலில் இருக்குது, டெசிமல்லே வச்சுக்கிறேன். ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ 8.4 நாட்கள் செய்யணும். ஸோ அப்போ ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சுருக்காங்கன்னா 3, ஏற்கனவே ஒரு 3னா இப்போ திருப்பி ஒரு 8.4 நாட்கள் செஞ்சுருக்காங்க. 8.4 நாட்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ மொத்தம் ஏற்கனவே ஒரு 3னா இப்போ 8.4னா 11.4 நாள் ஏவும் பியும் செஞ்சுருக்காங்க. ஆனால் சி எத்தனை நாள் செஞ்சுருக்காரு? மொத்தத்துக்கே 3 நாள் தான் செஞ்சுருக்காரு. இப்போ ஒவ்வொருத்தவனுடைய பங்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ஏ தனியாக எவ்வளோ செஞ்சால் எவ்வளோ நாட்கள் ஆகும், பி தனியாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகும், சி தனியாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகும், அதை முதல் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் அதை வச்சு ஒவ்வொருத்தவனுடைய ஷேர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அமௌண்ட் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஏபிசி மொத்தமாக 3 பேர் சேர்ந்து மொத்தமாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 10 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோமா. ஸோ அப்போ அதிலிருந்து ஏவையும் பியையும் எடுத்துட்டேன்னா சி மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏபிசி 3 பேர் சேர்ந்து செஞ்சால் 10 நாட்கள் ஆகும். இதில் சியை மட்டும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஏ + பி மட்டும் செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆக்சுவலாக இல்லை இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே ஏ + பி + சி சேர்ந்து செஞ்சால் 10 நாட்கள் ஆகும். இங்கே ஏ - பி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா சி மட்டும் தனியாக செஞ்சால் எத்தனை நாள் ஆகும்னு நான் தெரிஞ்சுக்கலாம். அப்போ 1/10 - 1/12 அப்படின்னு நான் போடணும். ஸோ அப்படி போட்டால் தான் நான் சி மட்டும் தனியாக செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் 60ன்னு வச்சுக்கிட்டேன். இங்கே 6 - 5ன்னு வரும், 1/60. அப்போ சி மட்டும் தனியாக செஞ்சால் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 60 நாள் ஆகும். சி மட்டும் தனியாக செஞ்சால் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 60 நாட்கள் ஆகும். 60 days ஆகும். சி மட்டும் அந்த வேலையை தனியாக செஞ்சாங்க அப்படின்னா 60 days ஆகும். ஸோ இதே மாதிரி ஏவுக்கும் பிக்கும் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏ + பி + சி -b - சி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஏ கிடச்சிரும்ல. அப்போ 1/10 பி + சியினுடைய வேல்யூ 1/20. அப்போ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சேன்னா ஏ கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 20 எல்சிஎம் எடுக்கிறேன். 2 - 1 அப்போ 1/20. அப்போ ஏ மட்டும் தனியாக செஞ்சாருன்னா இந்த வேலையை 20 நாளில் முடிச்சிருவார். அதுக்கப்புறம் பி மட்டும் தனியாக செஞ்சாருன்னா அப்போ பி மட்டும் தனியாக செஞ்சாருன்னா ஏ - சியை நான் எடுத்து விட்டுறணும். அப்போ 1/10 - 1/15. ஏன்னா இங்கே ஏ + சி வந்து 1/15. அப்போ இதை வச்சு நான் பி கண்டுபிடிச்சிருவேன். அப்போ இங்கே 15 அப்படின்னு வர்றப்ப எனக்கு 30 எல்சிஎம் எடுக்கலாமா? 3 - 2 அப்போ 1/30. அப்போ பி மட்டும் இந்த வேலையை தனியாக செஞ்சாருன்னா 30 நாளில் முடிப்பார். ஸோ இப்போ இதுக்கு நான் ஷேர் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/20 = 1/30 = 1/60. ஸோ என்னென்னா சன்மானம் நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் போயிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்படி தான் நான் கண்டுபிடிக்கணும், வேறு வழி கிடையாது. அப்போ 16
3ன்னு இங்கே வரும், இங்கே 3ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும், இங்கே 1ன்னு வரும். அப்போ மொத்தம் 3 + 2 + 1 எவ்வளவு? 6. 6 ஷேர் ஒரு இப்போ 100 சம்பளம் மொத்தம் 3 பேருக்கு சேர்த்து 100 அப்படின்னா இதை 6 ஷேராக பிடிச்சேன் அப்படின்னா ஏ 3 ஷேர் வாங்குவார், பி 2 ஷேர் வாங்குவார், சி 1 ஷேர் வாங்குவார். ஸோ இது கரெக்டாக. ஸோ இது முடிக்க நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் என்னென்னா 3 ஷேர் வாங்குவார், ஆனால் எத்தனை நாளைக்கு? 11.4 நாளைக்கு 3 ஷேர் வாங்குவாங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பிஏ நான் இந்த ரெண்டு பேரோட கூட்டுத்தொகை தானே கேட்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்கங்கிறது கூட்டுத்தொகை தான் கேட்குறாங்க. அப்போ 6 ஷேராக பிடிச்சேன்னா ஏ ப்ளஸ் பி சேர்ந்து எத்தனை ஷேர் வாங்கியிருப்பாங்க? 5 ஷேர் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ 5 × 11.4 நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஏ ப்ளஸ் பியினுடைய ஷேர். இப்போ இங்கே சி வந்து எத்தனை வேலை பார்த்தார்? 3 தானே வேலை பார்த்தார். அப்போ 1 × 3, அப்போ சியினுடைய ஷேர் வந்து 3 அப்படிங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ 11.4 × 5 மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். 5 × 4 22, 5 6 7 5ன்னு வந்துச்சு. 57 ஷேரு. ஸோ இப்போ 57 ஷேரு. ஸோ அப்போ மொத்தம் 60 ஷேர். 57 + 3னா 60 ஷேர் அப்படிங்கிறது 900 ரூபா. 60 ஷேர் அப்படிங்கிறது 60 ஷேரு 900 ரூபா. 60 ஷேரு 900 ரூபா. ஆனால் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை ஷேர் வாங்குறாங்க? 57 ஷேர் ஏக்கும் பிக்கும் தான் போகுது. சிக்கு வெறும் 3 ஷேர். ஏ ப்ளஸ் பி தான் 57 ஷேர் எவ்வளவு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டா எனக்கான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இங்கே 0 0 அடிச்சிட்டேன். இங்கே 2 3 சார் 6, இங்கே 13 வரும். 3 3 சார் 9, இங்கே 0. இங்கே அடிச்சேன்னா திருப்பி 15 அப்படின்னு வருமா? இப்போ 57 × 15 தான் எனக்குரிய ஆன்சர். 57 × 15 தான் எனக்குரிய ஆன்சர். 57 × 15 35ன்னு வரும். 3 25 28 7 5. அப்போ 5ன்னு வரும். 7 + 7 14 15னா 1 7 855 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இதனுடைய ஆன்சர் என்னது? 855. ஆப்ஷன் சி 855 அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் பெரிய சம், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஏபி சேர்ந்து செஞ்சால் எவ்வளவு, பிசி சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க, ஏவும் சியும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கங்கிறத கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறம் 3 பேர் சேர்ந்து 3 நாட்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சி வெளியேறாரு. அப்போ மீதி நாட்கள் ஏபி எத்தனை நாளில் மீதி வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேலைக்கான மொத்த சன்மானம் 900 ருபீஸு. அதில் ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளவு சம்பளம் பெறுவாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படிங்கிறப்ப நம்ம திருப்பி ஏபிசி தனித்தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கங்கிறத கண்டுபிடிச்சி அதை வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய சம்பளத்தில் எவ்வளோ ஷேர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கங்கிறத மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம இந்த 900 ருபீஸை வந்து பிரித்து நம்ம ஏவும் பியும் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்கங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சம்பளம் ரொம்ப ரேர் கேஸில் தான் கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சம் தான். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் பை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப. ஸோ இந்த கொஷினையே 2-3 உடச்சி கூட கேட்கலாம். ஸோ இப்போ சம்பளம் மட்டும் தனியாக ஒரு இதில் எவ்வளோன்னு சொல்லி கேட்கலாம். அதை கொஞ்சம் சிம்பிளாக கேட்கலாம். இல்லை ஏவும் பியும் சேர்ந்து மீதி வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இது நான் கொஞ்சம் ரெண்டையும் கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி எல்லா கான்செப்டும் உள்ளே கொண்டு வர்றதுக்காக இந்த கொஷினை கொஞ்சம் கஷ்டமாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ 2வது நாள் அடுத்து LCM HCF நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.